தமிழ்நாட்டினுடைய பாலின் தேவை 1 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு. 1 கோடி லிட்டர் பால் தேவைப்படுது. ஆனா ஆவின்ல 20 லட்சம் லிட்டர் தான் இருக்கு. அந்த 20 லட்சம் லிட்டரையும் ஆவின் எங்க வாங்குது? தனி முதலாளி கிட்ட வாங்குது. ஆந்திரால இருந்து வாங்குது. அது ஆவின் என்ன தெரியுமில்ல? ஆந்திராவின் பால், ஆந்திராவின் கறி, ஆந்திராவின் மாட்டிறைச்சி. அதனால அது ஆவின். ஆந்திராவின் ஆவின். ஆவின்ல 20 லட்சம் லிட்டர் தான் பால் இருக்கு. 80 லட்சம் லிட்டர் என்ன? விஜய் பால், ஹெரிடேஜ் பால், அப்புறம் 4 பால், அந்த ஆரோக்கிய பால் தனியார் முதலாளி விற்கிறான். இதையே ஒரு தலைவன் சொல்றான், நீ ஜெர்சி மாட்டு பாலை குடிக்கிற, நாட்டு மாட்டு பால் கிடையாது அந்த ஆவின் பால். பால் போல ஒண்ணு. இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் சொல்லுது, இந்தியாவில் விற்கப்படுற பால் 60 விழுக்காடு கலப்படம் என்று. அந்த பாலை குடிச்சா என்ன சத்து இருக்கும்? 2.5 வயசுல இருந்து என்னை பால் கொடுத்து காப்பாத்தியது ஒரு நாட்டு மாட்டு பசு. நாட்டு மாடுதான் எனக்கு இன்னொரு தாயாக இருந்து. என்ன மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பல பேருக்கு நாட்டு மாட்டு பால் குடிச்சு வளர்ந்தோம். நாம் நாட்டு மாட்டு பால் குடிச்சோம். நாட்டு மாடு செத்து போச்சு, ஜெர்சி மாடு வந்துச்சு. ஒரு தலைவன் சொல்றான், 1 கோடி லிட்டர் இல்ல, தமிழ்நாட்டின் தேவை, இந்தியாவின் தேவை, உலக தேவைக்கு நாட்டு மாட்டு பண்ணை வைத்து வளர்த்து என்னுடைய வருமானத்தை பெருக்குவேன் என்று அண்ணன் சீமான் சொல்றார். ஜெர்சி மாடு முழுக்க ஒழிக்கப்படும். முழுக்க நாட்டு மாட்டு பண்ணை. அதுல படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. உடனே வாங்குற மாடை தூக்கிட்டு, தலப்பா கட்டிக்கிட்டு, பழைய கஞ்சியை தூக்கிட்டு, இந்த வேட்டியை மடிச்சு கட்டி, சாரத்தை கட்டிட்டு அந்த மாதிரி மாடு மேய்க்கிறது இல்ல. டிப்டாப்பா நல்ல கிளவுஸ் போட்டு, காலுக்கு கால் உரை போட்டு, கைக்கு கிளவுஸ் போட்டு, நல்ல கண்ணாடி போட்டு, மாடுக்கு 10,000 ஏக்கர்ல மாட்டு பண்ண புல்வெளி இருக்கும். அங்க மாடு, இங்க ஆடு, இங்க மீன் எல்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்திலே தொழிற்சாலை. உலங்கு வானுத ஹெலிகாப்டர்ல வந்து டென்மார்க்ல மாடு மேய்க்கிறான். அது போல என் நிலத்துல நான் உருவாக்குவேன் என்பது சீமானுடைய தேர்தல் வாக்குறுதி. செய்வாரா? இது சாத்தியமா? இது சாத்தியமா? தேவையா தேவையில்லையா? நீ கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லாரும் ஒருத்த வீட்டுக்கு துபாயில இருக்கான். இங்கிருந்து துபாயில போய் ஒட்டகம் வைக்கிறது, பீடாக்கடை வேலை பார்க்கறது, கேரளாவில் போய் முறுக்கு விற்கிறது, கேரளாவில் போய் லாட்டரி விற்கிறது, முறுக்கு விற்கிறது, வடை விற்கிறதுக்கு ஆடு மாடு மேய்க்கிறது அவமானமா? ஆடு மாடு மேய்ச்சல் அவமானம் என்று நீங்கள் கருதினால், சீமான் ஆடு மேய்க்க சொல்றாரு, சீமான் மாடு மேய்க்க சொல்றாரு. படிச்சவனை எல்லாம் மாடு மேய்க்க சொல்லுவாங்களா? என்ன பேசுது? என்ன சீமான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? படிச்சு போட்டு மாடு மேய்ப்போம் என்னது? அப்படி எங்க ஊர்ல மாடு மேய்ச்சி சீமான் மாடு மேய்க்க சொல்லாரு. மாடு மேய்ச்சவன படிச்சவன மாடு மேய்க்கலாம். அங்க வியாக்கியானம், படிச்சவன் மாடு மேய்க்க கூடாது, ஆடு மேய்க்க கூடாது, ஆடு மேய்க்க அவமானம், மாடு மேய்க்க அவமானம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு போய் கடற்கரை பை எங்க பொண்டாடி கொஞ்சம் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, கொஞ்சம் சூரட்டி கொடுங்க, கொஞ்சம் சுக்கா, தனி சுக்காவை எலும்பு சுக்கா கொடுங்க, சுக்கா வைக்கணும், எலும்பு கறி கொடுங்க, கொஞ்சம் நெஞ்சு கறியா கொடுங்க, சளி பிடிச்சு ரொம்ப அடைச்சு கிடக்கு, கொஞ்சம் எலும்பு கறி கொடுங்க, கொஞ்சம் குடல் கொடுங்க, கொஞ்சம் குந்தாணி கொடுங்க. எங்க இருந்தியா வரும்? மேலப்பாளைய சந்தையில போய் பாருங்க, ஒட்டுமொத்தமான வடமாவட்டங்களுக்கும் கறி ஆந்திரால இருந்து வருது. வருமானம் எதுக்குன்னு தெரியாம நாம உழைப்பிலிருந்து வெளியேறணும். அதை உருவாக்க ஒரு தலைவன் கனவு காண்கிறான். ஆட்டு தேவை மட்டும் 1 லட்சம் கோடி, மாட்டுக்கறி தேவை மட்டும் கிட்டத்தட்ட 30,000 கோடி, பாலினுடைய சந்தை மதிப்பு 2 லட்சம் கோடி. இதுல மட்டுமே 3 லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமானமாக ஈட்ட முடியும். எங்கெங்கே அலைகிற அது போல ஒவ்வொரு துறை, பனை, தென்னை, வாழை, தக்காளி, கரும்பு எல்லாத்தையும் உருவாக்க முடியும். அதில் இருந்து பொருளாதாரத்தை உருவாக்குவேன். இந்த ஹூண்டாய், i20, இந்த வாட்ச் தயாரிக்க தொழிற்சாலை இதுவல்ல, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கும் என்பது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி.